கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவாராக. இந்த வேளையில் நம்ம ஆண்டவர் கர்த்தர் இயேசு நல்லவர், நன்மை செய்கிறவர். அவர் உலகத்தில் இருந்த நாட்களில் நல்லவராக நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார் வசனம் படிக்கிறோம். அவர் நல்லவர்னால் நன்மை தான் செய்வார். அது மட்டும் இல்லை, அவர் நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவரா? எங்களுக்கு நல்லவர் இல்லைன்னு சொல்லாதீங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் பதிலவர் அப்படிலாம் சொல்லாதீங்க. கர்த்தர் நல்லவர் தான். ஆனால் ஒரு ஆள் நல்லவராக இருந்து எனக்கு நன்மை கிடைக்கலன்னா அது நம்மளுக்கு தான் ஏதோ தப்பு இருக்கும். அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லவர்னு சொல்கிறீங்களே, அவர் யாருக்கு நல்லவர்? அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் இதை கண்டுக்கினீங்களா, அறிஞ்சிக்கினா அதை மாதிரி நம்ம செய்தால் கண்டிப்பாக நம்ம நல்ல தேவன் நன்மையான காரியங்களை கண்டிப்பாக செய்வார். அப்போது இந்த நாகம்ல பார்க்குறோம், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டை, தம்மை நம்புவர்களை அறிந்திருக்கிறார். இக்கட்டு நல்லவர் எப்படி நல்லவராருன்னா, நம்மளுக்கு ஒரு கஷ்டம் நெருக்கம் வரும்போது கஷ்டமே வராதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வரும். ஆண்களுக்கு வரும், பெண்களுக்கு வரும், ஏழைங்களுக்கு வரும், யாரானாலும் வரும். வராதக்கு மனுஷனாக பிறந்தால் கண்டிப்பாக ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும். வந்தால் இந்த இக்கட்டு நாள் அவர் எப்படி இருப்பாரோ அரணான கோட்டையாக இருப்பாராம், சுற்றிலும் கோட்டையாக இருப்பாராம். அது மட்டும் இல்லை, யார் யார் அவரை நம்புகிறாங்களோ அது அவருக்கு தெரியும். சும்மா நான் அவரை தான் நம்புகிறேன், அவருக்கு தான் அப்படியெல்லாம் சொன்னால் அவரை ஏமாற்ற முடியாது. மனுஷரை ஏமாற்றலாம், நம்ம கர்த்தரை ஏமாற்ற முடியாது. ஏன்னா நம்ம உள்ளத்தில் இருக்கிறது அவர் அறிந்திருக்கிறார். எப்படி அறிந்திருக்கிறார்னா, அவர் நம்புகிறோமா நம்பலையான்றது அவர் அறிந்திருக்கிறார். அதான் அந்த நாகங்களை படிக்கிறோம். அது மட்டும் இல்லை, சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன பண்ணுமா? ருசித்து பார்க்கணுமா? சொன்னாக்கு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு தெரியல அவர் நல்லா, அப்படி சொல்லாதீங்க. ருசித்து பார்க்குறது. எப்படி ருசித்து பார்க்குறது? என்ன பழமா இது? அப்படி இல்லை. என்ன செய்யணும்னா, இப்போ இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டைன்னு சொல்லி பார்த்தேன் இல்லையா நாகம்ல. அப்போது உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உடனே என்ன பண்ணால், உடனே அவர் நோக்கி பார்க்கணும். இந்த கஷ்டமாக இருக்குது, இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்படி நீங்கள் உண்மையாக நம்பி அவர் நோக்கி பார்த்து கேட்டிங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு உதவி செய்வார். உதவி செய்த உடனே அப்பா இந்த காரியம் செய்தார்ல, இன்னொரு கஷ்டம் வந்து அதுலேயும் செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கை வரும். பாருங்கள், இக்கட்டு காலம் மட்டும் இல்லை, கடினமான சில சூழ்நிலை வரும். அப்போ அந்த கடினமான சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு கடினமாக இருக்கிற காரியத்தை இடத்துல கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு வேதத்தில் பார்க்குறோம். அப்போது அந்த கடினமான காரியங்கள் வரும்போது என்னால் முடியல, என்னால் சமாளிக்க முடியல, என்னால் மேற்கொள்ள முடியும்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் நல்ல ருசித்து பார்க்க தான் கேட்கணும். 2 பேரும் எங்களுக்கு செய்யுங்க, உண்மை தான் நம்பியிருக்கேன்னு சொல்லிவிடுங்களேன். நான் படித்தேன் இல்லையா, நம்புள்ளே அறிந்திருக்கிறாருன்னு. உண்மை தான் நம்பியிருக்கிறோம்ப்பா, உண்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. இந்த ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் உதவி செய்வார். அப்போது அவர் நல்லவர் என்பது அப்படி தான் நம்ம ருசித்து பார்க்கணும். அதான் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்பிக்கையாக இருக்கணும், ஆண்டவர் செய்வார். அவர் மேல் நம்பிக்கை இல்லைன்னா வேஸ்ட், ஒன்றுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் நல்லவர் தான், அது ஒன்றுமே நம்ம நோ டவுட்டு, அதை பற்றி நம்ம சந்தேகப்படுத்த ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணால், அவரை நம்ம மேல் நம்பிக்கை வைத்தா கண்டிப்பாக அவர் நல்லவராகவே இருப்பார். சரி, இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, யார் யாருக்கு நல்லவர்னு தானே பார்த்தோம். முதலாவது, யார் யார் கர்த்தரை துதிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லவர். துதிக்கணுமா? துதிங்க. பாருங்கள், ஒரு வசனம் 136ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வசனம் இங்கே மட்டும் இல்லை, அந்த சங்கீதத்தில் ஃபுல்லாக வரும். அது மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பாட்டாம் இது. ரொம்ப விருப்பங்களாம், அப்போவுமே அந்த பாட்டு பாடுவாங்க, இதை சொல்லுவாங்க, வசனம் சொல்லுவாங்களாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை எப்பவுமே துதிக்கணும். எப்போ துதிக்கணும்? கர்த்தரை எக்காலத்தில் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்குன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறதுனா தாவீது சொல்கிறார். இந்த தாவீதை ரொம்ப மாமனார் தொல்லை கொடுத்து தொருத்தின்னு வரா, தெள்ளு பூஜை தேடுற மாதிரி. அந்த நேரத்தில் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, வேறு வழி இல்லாத இந்த புறஜாதியார் இந்த ராஜா கிட்ட போயிட்டார். போனதும் அது ராஜா கிட்டனா முதல்ல இவர் தாவீது பேர் கேட்டால் எல்லாம் ஒரு பயம்,
என்னன்னா கோலியாத்தை அப்பேற்பட்ட மனுஷனை ஒரே கூழங்கல்ல அடிச்சு சாவச்சிட்டானே, அதனால் இவனால் எல்லாருக்கும் பயம். அப்படி இருந்தப்போ இந்த மாதிரியா இந்த ஆள் நம்ம தேசத்துக்கு வந்துட்டானே, நமக்கு என்ன ஆகும்? அவன் பயந்துட்டான் ராஜா. அவன் என்ன பண்ணான், யார் இது என்ன அவன் உடனே என்ன பண்ண போகிறானோ தெரியலையே, எதிரியாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பைத்தியம் மாதிரி அப்படியே ஜொல்லு ஊற்றுற மாதிரி அப்படியே பைத்தியம் மாதிரி ஆக்ஷன் பண்ணுறான். உடனே அவர் சொல்லிட்டு அந்த ராஜா சொல்லிட்டான், என்ன நம்ம தேசத்தில் பைத்தியக்காருக்கு குறைவாக்குதா, அதுக்கு இங்கே வந்துட்டானே, தொத்தி அடிங்கண்ணா. நம்மனா என்ன வேதனைப்பட்டுப்போம். ஐயோ எவ்வளோ ஷேம். அப்பா அப்படியே மூழ்கி போயிடுவோம். அவர் அப்படி பண்ணல. அப்போ தான் ஒரு கோவிலில் போய் பாட்டு பாடுறாரு. அதுதான் 34ஆம் சங்கீதம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், எப்போதும் என் வாயில் இருக்கும், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்ன்றார். அந்த சங்கீதம் 34ஆம் சங்கீதம் முழுசாக படித்து பாருங்கள், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு இக்கட்டாக இருக்கிற நேரத்தில், கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் அவர் பாதத்தில் உட்காந்து இந்த 34ஆம் சங்கீதத்தை படித்து தான் பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளோ நல்லவர்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா இருந்தாலும் துதிக்கணும். கர்த்தருக்காக ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறீங்க, கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணும்போது என்ன பண்ணணும், கர்த்தரை துதிக்கணும். அதுக்கு அவர் சந்தோஷம். துதிக்கிறது என்னது, ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். நமக்கு யாருன்னா ஒரு சின்ன டீ வாங்கி கொடுத்தா ஒரு சின்ன பொருள் தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுறோம் இல்லையா, மனுஷனுக்கு சொல்கிறோமே. ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்கிறாரு, வாழ்க்கையில் நன்றி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இதுதான் என்ன பண்ணோம், அவரை துதிக்கிறது. இது நம்மளுக்கு வெள்ளியும் பொண்ணும், வெள்ளி பொண்ணெல்லாம் அவருடையது. அவருக்கு இந்த வெள்ளியும் பொண்ணும் எடுத்துன்னு போய் நீங்கள் கொடுக்க முடியாது. பரலோகத்தெல்லாம் தரையே எல்லாமே இதுதான், அது பொண்ணு தான். அவருக்கு போய் நம்ம என்னத்துக்கு கொடுக்குறோம், ஒன்றுமே கொடுக்க முடியாது. அப்போது அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் எதுனா, கர்த்தர் நல்லவராக அவர் துதிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ யார் கர்த்தரை துதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் நல்லவர். இனிமேல் துதிப்பீங்களா, இதுவெல்லாம் துதிக்கிறது அவங்க யாரும் பெந்தகோஸ்தக்காரர் அப்படி துதிக்கிற அப்படி யோசிக்காத. யாராக இருந்தாலும் நீ கர்த்தரை துதிச்சு பாரு. உன் கஷ்டத்தில், துன்பத்தில், பிரச்சனையில் கர்த்தரை துதிக்க 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 எல்லா பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை வரும், எல்லா வியாதியிலேருந்து விடுதலை வரும். அதால் அவரை விட முடியாத காரியங்களுக்கு துதிச்சே பாரு. துதிக்க துதிக்க அவர் நல்லவராக இருந்து, ஏன்னா அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் சுகமாக்க முடியாத வியாதி ஒன்றுமே இல்லை, பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவரால் முடியும். நீ துதி, கர்த்தர் உன்னை நல்லவராக இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்ன பண்ணுவார், உயர்த்துவார். அடுத்தபடியாக பார்க்கும்போது 2வது, சுத்தம் உள்ளவர்களுக்கு, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவார், நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 73:1, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். யாருக்கு நல்லவராக இருப்பாரா, எனக்கு நல்லவர் இல்லை, ஜெபம் பண்ணவன் அப்படி சொல்லாதீங்க. எங்கே இருக்குது மிஸ்டேக், நம்மள தான். நம்மளுக்கு சுத்த இருதயம் இல்லைன்னா அவர் நல்லவராக இருக்க முடியாது. பாருங்கள், நமக்கு அவர் நல்லவராக இருக்கணும், நன்மை செய்யணும்னு சொன்னால் நம்ம சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் நல்லவர்னு பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நம்முடைய குறைகோ எல்லாரும் பிறந்தவங்க நான் பாவமே செய்யலன்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானான்னு வேதம் சொல்லுது. இப்போ எல்லாருமே பாவம் செய்தால் எப்படி சுத்த இருதயம் நமக்கு வரோன்னா, சுத்த இருதயம் நமக்கு இல்லை. இதுக்கெல்லாம் வழி அவரே செய்ய கொடுக்குறார். என்ன வழி செய்தார், நம்ம குறைகளை, நம்ம குற்றங்களை, நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்காக நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் மேலே சுமந்து கொண்டு, அவர் அடிபட்டு, அவருக்கு எவ்வளோ பாடு அனுபவித்து, அப்படியே சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாதபடி கையிலாணி காலாணி, அப்புறமா சிரசில் முள்முடி, சரீரமெல்லாம் உழுத போல், நிலத்து உழுத போல் அப்படியே ஜாட்டி போட்டு போட்டு அடித்து இழுத்து மொத்தமே ரத்தம், இருக்கிற ரத்தம் ஒரு ட்ராப் இல்லாத எல்லாமே ஊற்றிடுச்சு. அப்போது இந்த ரத்தத்தினால தான் நமக்கு விடுதலை, பாவத்திலேருந்து விடுதலை. அதில் தான் சுத்த இருதயமே நமக்கு வரும். ஆண்டவரே நான் பாவியப்பா, எவ்வளோ பாவம் செய்துக்கிறேன் தெரியுமா, எவ்வளோ செய்துக்கிறேன், எனக்கு சுத்த இருதயமே இல்லை, கெட்ட புத்தி தான் இருக்குது, கெட்ட சிந்தனை தான் இருக்குது, யாரை கெடுக்கலாம், யாரை மோசம் பார்க்கலாம், இந்த மாதிரி எண்ணம் தான் எனக்கு வருது. ஆண்டவரே தயவுசெய்து ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை சுத்தமாக்குங்கள். கேட்டு பாருங்களேன், கர்த்தருடைய இருதயத்தை சுத்தமாக்குவார். அப்போ சுத்த இருதயமாக விரும்புகிறவர்களுடைய கர்த்தர் என்ன பண்ண அவருக்கு நல்லவராக்கிறாரு. இன்னொரு வசனம் நீதிமொழி 22:11, சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவர்கள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவார். சுத்த இருதயம் ரொம்ப முக்கியம். எப்படி இந்த சுத்த இருதயம் பெற்றுக்கொள்ளுதான் நான் சொல்லிட்டேன். கர்த்தர் உங்களை கண்டிப்பாக என்ன பண்ணுவார், உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். இன்னொரு வசனம் சங்கீதம் 51:10,
தேவனே சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியுங்க. இப்போது தாவீது பாவம் செய்தார். பாவம் செய்தப்போ நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னார்ப்பா, நீ இது மாதிரி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன்னு சொல்லி கர்த்தர் உணர்த்தினார். பிறந்த குழந்தை கூட செத்தே போச்சு, அடிச்சிட்டார் அந்த குழந்தை கர்த்தர். இப்போது அவன் காரணம் என்னன்னா உணர்ந்துட்டான், ஐயோ என்னில் சுத்த இருதயம் இல்லை, அதனால தான் இந்த பனிஷ்மெண்ட் வருது. கர்த்தர் நல்லவர் தான், ஏன் இருதயம் தான் சுத்தம் இல்லைன்னு தான் அப்போ தான் இந்த பாட்டு பாடுறான். 54ஆம் சங்கீதம் அதில் தான் வருது, தேவனே எனக்கு வெள்ளி கொடுங்க, பொண்ணு கொடுங்க, இதை கொடுங்க, அதை இதெல்லாம் ஒன்றுமே கேட்காது. நீங்கள் கூட இதெல்லாம் கேட்க வேண்டியதே இல்லை. உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கலாம், அந்த தேவையக்கே உட்காந்து அழுதுனுக்காதீங்க. எனக்கு சுத்த இருதயம் தாங்கன்னு தாவீது கேட்டப்போ கர்த்தர் என்ன பண்ணார், அவர் கேட்டதும் கேட்காது எல்லா நன்மையும் கொடுத்தாரு. அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லிட்டு கர்த்தர் சொன்னார். அப்போது உங்கள் வீட்டை கட்டுவேன்னு சொன்ன எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அதனால் நீங்கள் சுத்த இருதயம் தான் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது பார்க்கும்போது இன்னொரு காரியம், கர்த்தருக்காக யார் யார் காத்திருக்காங்களோ அவங்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்காக காத்தவர்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். பாருங்கள், புலம்பல் 3:25-26 படிக்கும்போது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்காக யார் யார் காத்திருக்கிறாங்களோ அவங்க ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அவரை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ என்ன செய்யணும்னாக்கா, என்ன விஷயம் உங்களுக்கு தேவை, கர்த்தர்கிட்ட காத்துரு, கர்த்தர் செய்வார். இது எங்கே நடக்கும், இது நடக்கிற மாதிரியே இல்லை, இது கிடைக்கும், அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. நெகட்டிவாகவே பேசாதீங்க. எது முடியாத காரியமானாலும் கவலைப்படாதீங்க. எனக்கு ஆண்டவர் செய்வார், இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு செய்வார், நாளைக்கு அடுத்த நாள் செய்வார், கண்டிப்பாக செய்வார், அவருக்காக தான் நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். இப்போ கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கண்டிப்பாக என்ன பண்ணுவார், நமக்கு அவர் நல்லவராகவே இருப்பார். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நம்பிக்கையோடு, சும்மா காத்திருக்கக்கூடாது. கர்த்தரை நம்பிக்கையோடு நம்புகிறப்பா, அம்மா தான் நம்புகிறப்பா, நீங்கள் இதை கண்டிப்பாக செய்வீங்க, இந்த காரியத்தை எனக்கு கண்டிப்பாக கொடுப்பீங்க, இந்த வியாதியை நீங்கள் கண்டிப்பாக சுகமாக்குவீங்க, இந்த தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க, என்ன பிரச்சனை என்ன தேவையாக இருந்தாலும் கவலையே படாதீங்க, நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன்னு நம்பிக்கையோடு காத்திருந்தா கர்த்தர் நம்மளுக்கு நமக்கு என்ன பண்ணுவார், நான் கண்டிப்பாக நம்ம காரியங்களெல்லாம் நல்லவராகவே இருந்து நம்ம காரியங்களை வாய்க்க செய்வார். பாருங்கள், இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த அன்னாள் என்ன பண்ணாங்கனாக்கா, அவங்க லூக்கா 2:37 ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை அன்னாள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்க கர்த்தர் எப்படி நல்லவராகவே இருப்பார். இது ஒரு அன்னாள், 84 வயசு அன்னாள். இன்னொரு அன்னாள் பிள்ளையே இல்லை, அந்த மாதிரி ரொம்ப வேதனைப்பட்டு சக்களத்தை அப்படியே குத்தி குத்தி காட்டியிருந்தா. அப்போ அவள் அந்தம்மா ஒன்று பண்ணாங்க, என்னென்னோ பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போயிட்டாங்க, உட்காந்து கர்த்தர்கிட்ட அழுது 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 வெகு நேரம் ஜெபம் பண்ணான், பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணான். ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா, அந்த பிள்ளை பால் மறந்த கொண்டாந்து உனக்கே ஆலயத்தில் ஊழியத்துக்கே கொடுத்துட்றேன்னு சொல்லி ஜெபம் பண்ணான். கர்த்தருக்கு அந்த ஜெபம் ரொம்ப பிரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா, அந்த பால் மறந்த உடனே குழந்தை எப்படி இருக்குது சூழ்நிலையே பார்க்கல, எப்படி என் பிள்ளை வளவான், யார் வளர்ப்பாங்க, நீ ஏலி தாத்தா வயசானவர் இருக்கிறாரு, அது மட்டும் இந்த 2 பிள்ளைங்களும் பயங்கரமானவங்க, இந்த பிள்ளைங்க மத்தியில் என் பிள்ளை போனால் எப்படி வளரும்னு நினைக்கவே இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் கேட்டு போய் கொடுத்துட்டாரு. கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதித்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தான் முதல் பேசபா வரலாம் பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றிட்டாரு, ஒரு பெரிய ஜட்ஜாக மாற்றிட்டாரு. பாருங்கள், கர்த்தருக்காக அழுது காத்திருந்து அவருக்கு ஜெபிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கர்த்தர் நன்மை செய்வார். நீங்கள் ஜெபிக்கிறீங்களா, உங்களுக்கு தேவை இருக்குது, தேவைகளுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களா, ஜெபித்தான் பாருங்கள், கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். அவரால் செய்ய முடியாத அற்புதமான ஆச்சரியமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீ ஜெபித்து பாரு, கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறேன் ஐயா. இப்படி பாதப்பட வர தேவரீர் கொடுத்து நல்ல தருணத்திற்காக சோத்திரிக்கும். நீங்கள் நல்லவர், நன்மை செய்கிறவர்களுக்காக சோத்திரிக்கிறேன் ஐயா. யாருக்கு நன்மை செய்யறவனுக்கு தான் நான் அதையும் தியானித்தேன்ப்பா. ஆண்டவரே நம்ம சோத்திரிக்கிறேன் ஐயா. சுத்த இருதயம் முழுவதுக்கு நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்கப்பா. உங்கள் இருதயங்களை சுத்தப்படுத்துங்க, ரத்தத்தினால கழுவுங்கப்பா. உங்களுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நல்லவராக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே நம்பி இருக்கிறவர்களுக்கு நல்லவராக இருக்கிறீங்கப்பா.
செபிக்கிறவங்களும் நல்லவராக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவர் நாங்களும் எடுத்து இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இப்படியான காரியங்களை ஆண்டவர் செய்யும்போது நீங்கள் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க ஆண்டவர் இருந்தால் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்னீங்களப்பா. உண்மையாகவே பிரச்சனையில் இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க, கண்ணீரில் இருக்கிறாங்க, கடன் தொல்லையில் இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க, கோர்ட்டு கேஸில் இருக்காங்க. அப்படியே எவ்வளோ சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலை மத்தியில் இருக்கிற எல்லா மக்களையும் யார் யார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாளோ, யார் யார் ஜெபிக்கிறாங்களோ, யார் அம்மா நம்புகிறார்களோ அவளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. நீ நல்லவர் என்பதை அவள் நிரூபித்து காட்டுங்கப்பா. அற்புதம் செய்யுங்க, பெரிய காணிச்சு பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இந்த செய்தி கேட்டு உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்ததுன்னா இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம்.